ஹாய் மகளே. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இப்போ என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, நேற்று வச்ச மீன் குழம்பு. நேற்று வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இறா. நேற்று செய்யலை, இன்றைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தக்கெல்லாம் அரைச்சா கூட நேற்றே வச்சுட்டேன். நேற்று கொஞ்சம் உடம்பு முடியலன்னா செய்யலை, எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இறா தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சமாக இந்த கோல்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ரசம், இந்த ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சாதமும் நான் வடிச்சிட்டேன். நேற்று வச்ச மீன் குழம்பும் பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு பாருங்கள். இதையும் நான் காலையிலே பார்த்தீங்கன்னா சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நல்லாயிருக்கா? எப்படி இருக்குது? இதை நேற்று வச்ச மீன் குழம்பு நல்லாயிருக்கா பார்க்குறதுக்கே? அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு இன்றைக்கி மதிய சமையல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். சிம்பிள், முடிஞ்சிச்சு, ரெடி ஆகிடுச்சு. ரசம் மட்டும் கொஞ்சம் கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும். எறா தொக்கில் கொஞ்சம் நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். எறா மிளகாத்தூள் போட்டு பரட்டி எடுத்துகிட்டு எறா தொக்கு ரெடி. இதே இந்த எறா தொக்கில் பார்த்தீங்கன்னா முட்டை. இப்போ எறா வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா கொஞ்சம் இவ்வளோ தான் இருக்கும், பத்தாது. நம்ம அதிகபட்சமாக அதில் கொஞ்சம் வெங்காய தக்காளி நிறைய சேர்ப்போம். அது கூட பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 முட்டை. ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் எறா வாங்கினா கூட, இந்த அளவுக்கு எறா வாங்கினா கூட ஒரு 4-5 முட்டை நீங்கள் நல்லா உடச்சி அதில் அந்த வெங்காய தக்காளி கூட நல்லா பரட்டி அந்த பொடி மாஸ் ரேஞ்சுக்கு வரும். அதில் நம்ம எறாலாம் போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அது தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ தொக்கு கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை அடித்து ஊற்றி நீ சாப்பிட்டிங்கன்னா. என்கிட்ட இப்போ முட்டை இல்லை, அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். அது பார்த்திங்கன்னா இப்போ தொக்கு எனக்கு வந்து இவ்வளோ இருந்த இறா இப்போ எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. 2 பேருக்கு போதும். அதனால் இன்றைக்கி சிம்பிளாக பார்த்திங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்பு, ரசம், இறா தொக்கு, அவ்வளோதான். எல்லாமே சமையல் முடிஞ்சிச்சு. காலையில் ஏஞ்சி கொஞ்சம் உடம்பு சரி, நேற்று பாத்திரம்லாம் விளக்கல. இன்றைக்கி இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் போட்டு விளக்கிட்டு இந்த மேடை அடுப்பு எல்லாத்தையும் க்ளீனாக கழுவி விட்டுட்டேன். இது காலையில் இப்போ நான் மேகி, அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மேகிலாம் செஞ்சு சாப்பிட்டாங்க. வேறுபடி தான் இது. இப்போ இதை முடிச்சுட்டு திருப்பி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். வேலை முடிஞ்சுது. ஏன்னா இது நான் தண்ணியில் கையை வைக்கல. இன்றைக்கி காலையில் எழுந்துச்சு தான் இந்த வேலையில் நான் பார்த்தேன். ஓரளவுக்கு ரசமும் கொதிச்சிச்சு. ஓகேவா? அவ்வளோதான் மக்களே. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இறக்க போகிறேன். அதனால் இப்போ தான் ஏஞ்சி கொஞ்சம் வேலையை பார்த்துட்ருக்கேன். முடிச்சுட்டு தான் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணேன்னா இந்த கிச்சனுக்கு போடலாம், க்ளீனாக ரெடி ஆகிடும். அப்புறம் போய்ட்டு இப்போ மிஷினில் போய் நான் துணி போடணும். ஏன்னா நேற்றுலாம் வாஷிங் மிஷினில் போடலை. இப்போ இன்றைக்கி மிஷினில் கொஞ்சம் துணியை போட்டுட்டு வீட்டை கொஞ்சம் பெருக்கி விடணும். நான் கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன். சுத்தமாக முடியல. இன்றைக்கி காலையில் அப்படியே 10 மணிக்கு ஏந்திருக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்டேன் கம்முன்னு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் பொறுமையாக வேலையை பார்க்கலாமான்ட்டு கொஞ்சம் பொறுமையாக எழுந்துச்சி பார்த்து செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த சில்னஸ் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா தரையில் எனக்கு காலையை வைக்கவே முடியல. என்னால் அவ்வளோ சில்லுன்றது, இங்கெல்லாம் கையை வைக்க முடியல. இப்போ இன்னும் தரையில் வச்சு வேலை பார்க்குற அளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் வெயில் தான் இன்னும் வரல. காலையில் லைட்டாக தூரல் இருந்தது. நானும் பயந்து ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்ட்டு. எனக்கு தெரியல, இன்றைக்கி என்னமோ கொஞ்சம் நின்று வேலை செய்கிற அளவுக்கு இருக்குது. அதனால் இன்னும் இந்த கிச்சனில் நின்று வேலை செஞ்சு இந்த அளவுக்கு நான் பேசி வீடியோ போடுறேன். என்ன இதை விட என்னால் பண்ண முடியாது. இந்த ரசம் வந்து இறக்கிடலாம். ரொம்ப கொஞ்சம் டேஸ்ட் இருக்காது, சரிங்களா? கொஞ்சமாக டீ இருக்குது, கொஞ்சமாக டீ குடிச்சிக்கலாம். டீ குடிக்கணும் போல இருக்குது. எல்லாத்தையும் போட்டு சொதப்படணும். ஓகே, டீ கொஞ்சம் குடிக்கணும் போல இருக்குது. டீ குடிச்சிட்டு இவ்வளோ ரசம் இதில் மாற்றிக்கலாம். அது பாத்திரம் பெரிய பாத்திரமா இருக்குது, ஆனால் சின்ன பாத்திரம் மாற்றிக்கிட்டேன். அவ்வளோதான் மக்களே, முடிஞ்சிச்சு வேலை.
எப்பயுமே எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருக்குது. காலையில் போட்டு வச்சுட்டு தான் கொஞ்சம் சூடு பண்ணி குடிச்சிடுவேன். அந்த டீ மட்டும் இப்போ லைட்டாக சூடு பண்ணி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டு இதை மிளகாத்தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு மிஷின் ஆன் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். அதுக்கப்புறம் துணி மிஷின் முடிஞ்சதுக்கப்புறம் துணி எடுத்து காய வைக்க வேண்டியது தான். இவ்வளோ தான் இன்றைக்கி வேலை எனக்கு முடிஞ்சது. சமையல் வேலை, கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை, டாடா. இது வேறு கட்ட மாட்டேங்குது.